தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் முடிஞ்சு அக்செப்ட் அண்ட் அப்வேர்டும் டிக்ளைன் அண்ட் அப்வேர்டும் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து அவளோட டிஎன்ஏ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பன் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்வேர்ட் ரிசல்ட்டுக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வெப்சைட்டை, அதனால ஓப்பன் ஆகாது. காலையில் 10 மணிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு காலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அது எந்த காலேஜாக இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச காலேஜாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸில் ஒன்று கிடைச்சிருக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து டெஃபினட்டாக நடந்திருக்கும். அப்வேர்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதை டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்தது, நல்ல சாய்ஸஸ் மேலே கொடுத்துருக்கீங்க, உங்களோட கட் ஆஃப்க்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா காலேஜ் கிடைக்கலாம். டிக்ளைன் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டில் நீங்கள் கலந்துக்க வேண்டிய, அதாவது இன்றைக்கி நடக்க போகிற ரவுண்ட் 3ல் கலந்துக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். எனிஹவ் உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? எனக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு ஒரு காலேஜ் வந்திருக்கு, அல்லது அதே காலேஜ் வந்திருக்கு. டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக அந்த காலேஜோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேளுங்க. ஃபீஸ் எப்படி பே பண்ணணும்னு கேளுங்க. யூபிஐ மூலிமா பே பண்ணணுமா, கேஷ் மூலிமா பே பண்ணணுமா, டிடியா, ஹாஸ்டலுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, மெஸ் பில் எல்லாம் எப்படி பே பண்ண வேண்டியிருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுக்கிட்டு வர வேண்டியிருக்கும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவையா, மற்ற சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீட்டெயில்டாக கேட்டு அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கணும். மிக முக்கியமான விஷயம், இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுல வந்து சில காலேஜஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எண்டுக்குள்ளே ஃபுல் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லிவிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து கட்டுறதுக்கு செமஸ்டர் எண்டு வரைக்கும் டைம் கொடுக்கலாம். இது எல்லாமே காலேஜை பொறுத்து வேரி ஆகும். எல்லா காலேஜ்லேயுமே வந்து இதை தருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் காலேஜுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் கொண்டு போய் ஃபீஸ் கட்டிடுங்க. இன்னையிலேருந்து ஒரு 5 நாள் உங்களுக்கு டைம் தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிடணும். மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வீணாக போயிடும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.